நான் உபாகம 8:18 நான் சொல்லேன், இஸ்ரவேல் மக்களுக்கு உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஏற்கனவே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கொடுத்த தாளந்த திறமையும் பயன்படுத்துகிறப்ப நமக்கு பொருளாதார நன்மைகள் செழிப்பு வந்திருக்கிறது. அது ஆண்டவர் கொடுத்த கிருபையினால பலத்தினாலையும் இன்னும் அதிகமாக நாம் முன்னேறி செல்வதற்கு பலனை கொடுக்கிறார். அந்த செழிப்பை உண்டாக்கக்கூடிய வல்லமை தான் அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அதை வல்லமைன்னு சொல்லலாம், செழிப்புன்னு சொல்லலாம், ஆசீர்வாதம்னு சொல்லலாம். இது எல்லாமே நமக்குள்ள உண்டாகக்கூடியது. எப்படின்னா, அந்த பூமியில் நம்ம காண்றவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். காணாத தேவன், தேவதூதர்கள், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வல்லமை. அவர் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள். நீதிமான் பனையை போல செழித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். சரீரத்திலையும் பலன், மனதிலையும் பலன், இருதயத்திலையும் நம்பிக்கை, விசுவாசம், உறுதி இருக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். கர்த்தர் அப்படித்தான் செழிக்க பண்ணுகிறவர். 2 நாளாகமம் 26வது அதிகாரம், அதுல உசியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி அவரை தேடி அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறப்ப அவனுக்கு எல்லாமே காரியம் வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வாழ்க்கையில செழிப்பு நிச்சயமா வரும். இங்க இந்த உசியா ராஜாவுக்கு அப்படித்தான் கர்த்தர் செழிப்பை கொடுத்தார். அதே அதிகாரத்துல 15வது வசனம் பாருங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளர்கள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று.